இவங்க நிறைய உயிருள்ள மீன்கள்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு கிரவுண்ட்ல போட்டு அது மேல வந்து தண்ணியை ஊத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தண்ணி ஊத்தி விவசாயம் பண்ணா அந்த மீன்கள்ல இருந்து செடிலாம் முளைச்சி அந்த செடியில வந்து மீன்கள் காய்க்குமா. இவங்க ஏன் இப்படி மூளை குழம்புன வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்கன்னா இவங்களுக்கு அவசரமா வந்து $8,30,000 தேவைப்படும். அப்ப அங்க ஒரு லேடி வந்து நான் சொல்ற வேலையை பண்ணினா உனக்கு இதை விட காசு நிறைய தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. என்ன வேலைன்னு கேட்கும் போது என் ஹஸ்பண்டை கொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. பக்கத்துலயே அவங்க கள்ளக்காதலனும் வந்து நான் சொல்லும் போது அவங்க ஹஸ்பண்டை கொண்டா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அந்த 3 பேர்ல ஒருத்தன் ஏன் நீ சொல்ற அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கணும், நான் எப்பயோ கொண்டு சொல்லிட்டு அவங்க கள்ளக்காதலனை அவன் வயிற்ற வச்சு இடிச்சிருவான். அதனால பறந்து போனவன் ஒரு லாரி கீழே போய் மாட்டிக்கின்னு அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடும். கொஞ்சம் நல்லான உடனே அவங்களுக்கு எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இவன் போவான். அவங்க ஜூல இருக்கிறது தெரிஞ்சுக்கின்னு அந்த ஜூக்குள்ள வந்து இந்த பொண்ணு முகத்து மேல காலை வச்சு எகிரி குதிப்பான். ஆனா இவன் எகிரி குதிச்சதோ சிங்கத்தோட கூண்டுக்குள்ள. நல்ல வேலை அந்த சிங்கத்தை வந்து கட்டி போட்டு வச்சிருப்பாங்க, அதனால இவன் தப்பிச்சிருப்பாரு. இங்க இவனுக்கு டால்பினுக்கு வேர்க்கல்ல போட்டுட்டே இருப்பானுங்க. அப்போ வேர்க்கல்ல போய் மூக்குல மாட்டிக்கும். அது அமுக்கு நமக்கு வெளியே கொண்டு வந்துருவானுங்க. வெளியே வந்த வேர்க்கல்ல இங்க அங்க பட்டு சிங்கத்தோட பேக் சைட்ல பட்டுரும். அதனால சிங்கம் கதி கலங்கி போயிடும்.